ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் வந்து உஸ்தாத் பகவத் சிங் படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். படத்தோட கேஸ்டிங் அப்படிங்கும்போது பவன் கல்யாண், ஸ்ரீலீலா, பார்த்திபன் போன்றோர் நடித்திருக்காங்க. ஹரிஷ் சங்கர்ங்கிறவர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. தமன் வந்து மியூசிக்கல் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அயனான் கபூஸுங்கிறவர் சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. உஸ்தாத் பகவத் சிங் படத்தின் கதை அப்படிங்கும்போது படத்தின் நாயகனான பவன் கல்யாண் வந்து ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்கார். அங்கே வந்து ஒரு ஃபாரஸ்ட்டில் ப்ரொடெக்டராகவும் இருக்கார். அதே சமயம் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் பாடமெல்லாம் சொல்லி கொடுத்து நல்வழிப்படுத்திட்டு இருக்கிற ஒரு நபராக இருக்கார். அப்படி இருக்க படத்தில் வந்து கேஎஸ் ரவிக்குமார் வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கார். அந்த பதவியை அடைய பார்த்திபன், படத்துடைய வில்லனான பார்த்திபன் வந்து ஆசைப்படுறாரு. கேஎஸ் ரவிக்குமார் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவன் கல்யாணை சின்ன வயசில் கைட் பண்ணி வளர்த்த ஒரு ஆள். அதே சமயம் பவன் கல்யாணுக்கும் கேஎஸ் ரவிக்குமார் மேலே நல்ல ஒரு மரியாதை இருக்குது. அப்படி இருக்க பார்த்திபன் என்ன பண்ணுறாருனா, அதாவது ஒரு கன் ஷாட் ஆர்கனைஸ் பண்ணி சிஎம் வந்து கன் ஷாட் அடிக்கிறாரு. ஆனால் அவர் வந்து சாகலை. அதாவது சிங்கப்பூருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அப்படி இருக்க வந்து பவன் கல்யாண் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து ஃபேமிலியோட வந்து அங்கே வராரு. அதே சமயம் அவர் பொண்ணு வந்து சில ஃபாரஸ்ட்லாம் ரிசர்ச் பண்ணுங்கும்போது அதுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்டராகவும் பவன் கல்யாண் இருக்காங்க. அப்படி இருக்க பவன் கல்யாண் இருக்கக்கூடிய அந்த ஃபாரஸ்ட்டில் பார்த்திபனோட பையன் என்ன பண்ணுறான்னா, சில கஞ்சா கடத்தல்லாம் பண்ணுறாங்க. அந்த கஞ்சா கடத்தலை அங்கே இருக்கிற ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வந்து பிடிச்சி வச்சிடுறாரு. அப்படி இருக்க அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டரை பார்த்திபன் பையன் போய் அட்டாக் பண்ண அந்த இடத்துலேருந்து அந்த இன்ஸ்பெக்டரை காப்பாற்றி இவனை வந்து, அதாவது பார்த்திபன் பையனை வந்து பவன் கல்யாண் வந்து கிட்னாப் பண்ணுறாரு. அப்போ பார்த்திபன் வந்து ஒரு கட்டத்தில் இது தெரிஞ்சு ஒரு டெரரிஸ்ட் கும்பலை அமைச்சு எப்படியாவது பையனை அந்த காட்டுக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அப்படி இருக்க அந்த டெரரிஸ்ட் கும்பலும் உள்ளே போகுது. இப்போது படம் வந்து எப்படி நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பவன் கல்யாண் வந்து பார்த்திபனோட பையனை வந்து கடத்தி வச்சிருக்காரு. அதே சமயம் ஒரு டெரரிஸ்ட் கும்பலும் அங்கே தேட வருது. அதையும் வந்து இவர் வந்து பவன் கல்யாண் லாக் பண்ணுறாரு. அப்படி இருக்க இந்த படம் எப்படி நகருதுன்னா, பார்த்திபனுக்கும் பவன் கல்யாணுக்கும் என்ன பிரச்சனை, அதே மாதிரி வந்து சிஎம்மை வந்து பார்த்திபன் கொல்ற அளவுக்கு ஒரு ஐடியாலாம் ஃப்ரேம் பண்ணும்போது மறுபடி அந்த சிஎம் கன் ஷாட்லேருந்து மீண்டு நல்லபடியாக வந்தாரா. அதே சமயம் இங்கே வந்து ஒரு குடும்பம் வந்து, அது ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டோட குடும்பம் இருக்குது. அவர் பொண்ணுக்கு வந்து பாதுகாப்பாகவும் பவன் கல்யாண் இருக்காருங்கும்போது அந்த பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் நேராமல் அந்த காட்டில் அவர் வந்து காப்பாற்றினாரா இல்லையா. ஏன் வந்து பவன் கல்யாண் வந்து, அதாவது அந்த 2 பசங்களையும் வந்து அங்கே கடத்தி வச்சிருக்காரு, அதாவது இந்த டெரரிஸ்டையும் சரி பார்த்திபன் பையனையும். இது எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் கொடுக்குற படமாக அமையிறது தான் உஸ்தாத் பகவத் சிங். இப்போ படத்துடைய ப்ளஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பவன் கல்யாணோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, அவரோட நடிப்பு, அவருக்கு என்ன வருமோ அந்த மாஸ் மொமெண்ட்ஸு எல்லாமே நீட்டாக இருக்குது. அதே சமயம் படத்தில் நடித்த ஸ்ரீலீலாவாக இருக்கலாம், ராஷி கண்ணா, பார்த்திபன், இவங்களும் வந்து அந்த கதாபாத்திரங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த படத்தில் வந்து சினிமோட்டோகிராஃபி அப்படிங்கிறது நீட்டாக தான் ஒர்க் ஆகிருக்கு. அதாவது காடுகளை காட்டுறதா இருக்கலாம், அதே மாதிரி சிட்டி சைடு அந்த தேர் ஃபைட்டு சீன்ஸ் எல்லாமே நல்லாவே வந்து சினிமோட்டோகிராஃபியில் காட்டியிருக்காங்க. அதே மாதிரி ஆக்ஷன் காட்சிகளும் வந்து நல்லா அதகலப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். பிஜிஎம் எல்லாம் வந்து ஓரளவுக்கு ஓகே கேட்டகரி தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா, பவன் கல்யாண் ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரி நிறைய காட்சிகள் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஒரு லாஜிக்கே இல்லாமல் ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னர் பார்க்கணும், ஒரு மாஸ் மசாலா என்டர்டெய்னர் பார்க்கணும்னா அந்த ஆடியன்ஸுக்கும் இது சூட் பண்ணுற மாதிரி எடுத்திருக்காங்க. சரி, இந்த படத்தில் வேறு என்னெல்லாம் செஞ்சுருந்தா இந்த படம்ங்கிறது இன்னும் பெரிதாக அமைந்திருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பவன் கல்யாண் அப்படிங்கும்போதே அவர் ஒரு சூப்பர் ஹீரோங்கும்போது நமக்கு வந்து லாஜிக்காக சுத்தமாக கம்ப்ளீட்டாக வெளியே கொண்டு கழட்டி வச்சுட்டு தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அவர் ஒத்தையாளாகவே வந்து போய் புகுந்து சமாளிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த நம்பகத்தன்மையற்ற ஒரு காட்சிகள் தான். அதே மாதிரி இவங்க யூஸ் பண்ண ஒரு கதை என்னென்னா, வில்லன் ஹீரோ அதுக்கான ஒரு பகை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது காலங்காலமாக பார்த்து பழக்கப்பட்ட ஒரு அவுடேட்டட் கதை தான், புளிச்சு சலிச்சு அடித்த கதை தான். அதே மாதிரி ஒரு ஆக்ஷன் படம் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, வில்லன் வெயிட்டாக இருந்தால் தான் படம் வந்து வெயிட்டாக இருக்கும். எல்லா இடத்துலையுமே ஒரு ஒன் மேன் ஆர்மியாக புகுந்து புகுந்து அடிக்கும்போதே அந்த வில்லன் கதாபாத்திரம் சுத்தமாக நிற்காததே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னருக்கு எந்த விதமான ஒரு பெரிய என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்கல. ஃபைனலி
உஸ்தாத் பகவத் சிங் படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயம் பவன் கல்யாண் ரசிகர்கள ஓரளவுக்கு கவர்ற மாரி அவர் வந்து இந்த படத்த குடுத்துருக்காரு. மத்தபடி ஜென்ரல் ஆடியன்ஸா இந்த படங்கிறது நம்ம பார்த்தோன்னா, ஒரு ஆவரேஜான வழக்கமான ஒரு ஆக்ஷன் மாஸ் மசாலா படமாகத்தான் இந்த படம்ங்கிறது முடியுது. படத்த பொறுத்தவரைக்கும் யுஏ சர்ட்டிஃபைடு தான். அடல் காட்சிகள் எதுவும் இல்ல. ஆனா வன்முறை காட்சிகள் இருக்கு. இத மைண்ட்ல வச்சுட்டு பார்க்குறவங்க பாருங்க. மேலும் ஒரு புதிய திரை விமர்சனத்தில உங்கள வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.